ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒயர் மேக் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போல எப்படி செய்கிறதுன்னு. அதுக்கு தேவையானது கொஞ்சம் ஒயரு, அப்புறம் வந்துட்டு இந்த ஒயர் கூட வர பிளாஸ்டிக்கு. இது வந்துட்டு நம்மளோட ஒயர் ஹெட்செட்டில் இருக்கும், அதை நம்ம கழட்டிக்குவாங்க. அப்புறம் ஒயர் ஹெட்செட்டில் இருக்கிற ஒரு பின்னு வேணும், அந்த பின்னை நீங்கள் கழட்டிக்கலாம். அந்த பின்னை கழட்டிக்கணும். இருங்க பாருங்கள், இதுதான் அந்த பின்னு. பார்த்தீங்களா, அந்த பிளாக் கலர் பின்னு இதுதாங்க நான் சொன்னது. அப்படின்ட்டு ஒரு ஃபோனோட இது வேணும் நம்மளுக்கு. ஏன்னா அதில் இருக்கிற வந்துட்டு நல்லா இருக்காது குவாலிட்டி. ஹெட்செட்டில் இருக்கிற மைக்கு நீங்கள் ஃபோனோட மைக் பண்ணிட்டு நல்லா தெளிவாக இருக்கும். அந்த மைக் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த பென் எடுத்து ஃபோனில் இருக்கிற மைக்கு மட்டும் கழட்டிக்கலாம். அந்த மைக் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். சேஃபாக கழட்டணும். லைட்டாக டச் பண்ணாலும் இது உடஞ்சிரும், அதோட பென்னு போயிடும். லைட்டாக சேஃபாக கழட்டினா தான் மைக்கு இதாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த மைக் இல்லைன்னா ஃபோன் இல்லைன்னா இப்போ அந்த இதில் ஹெட்செட்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பழைய நம்ப கடைக்கு போனீங்கன்னா இது மாதிரி ஸ்பேர் ஃபோன் கிடக்கும். அதுலேருந்து அந்த நகை கேட்டிங்கன்னா மைக் கொடுப்பாங்க தனியாக. அந்த மைக் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மைக்கு தான். இந்த மைக் மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க. பாருங்கள், அதோட ஒரிஜினல் விவோடது அது அப்படியே தான் இருக்குது ஃபுல்லாக. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். போடலாம். அது வந்துட்டு உங்கள்கிட்ட இந்த மைக் இல்லைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இருந்தால் இந்த மைக் போட்டுக்கோங்க, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. பிளாக் ஒயர் இப்போ கட் பண்ணிக்கலாம். நம்ம பிளாக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லைட்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணி சால்ரிங் அடிச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், அடுத்து நம்ம ரெட் எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, ரெட் ஒயர் கட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் சால்ட்ரிங் இருக்கும்போது லைட்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு முறுக்குங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா பிடிக்கும் சால்ட்ரிங்கு. நீங்கள் பல பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, சால்ட்ரிங் பேஸ்ட்டாக அதில் அப்ளை பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நீங்கள் அந்த லெட்டு போட்டு இது பண்ணிடுறீங்க. வந்துட்டு சால்ட்ரிங் நிற்காது, பிடுங்கிட்டு வந்துடும். பாருங்கள், இப்போ மைக்கை நம்ம இது பண்ணிக்கலாம். மைக்கை லைட்டாக வச்சு லைட்டாக இது பண்ணணும். இல்லைன்னா பிளேடு வச்சு லைட்டாக சுரண்டி விட்டாலும் மைக்கோட ஒயர் கலந்துட்டு வரும். நீங்கள் வந்துட்டு ரொம்ப லைட்டாக அமுத்தினீங்கன்னா ஒயர் பிஞ்சிரும். லைட்டாக இது பண்ணிங்கன்னா, லைட்டாக ஸ்லீவ் பண்ணிங்கன்னா வந்துடும். அப்புறம் நீங்கள் ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் எடுத்து அதுக்கு மேலே நீங்கள் போட்டுக்கணும். ஏன்னா ஒயருக்கு மேலே டேப் அடித்தோம்னா இப்படி இருந்தால் மைக் பிச்சுட்டு வந்துடும். நீ ஸ்லீவ் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அந்த மைக்குக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மைக்கை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே ஸ்லீவ் போட்டுக்கலாம். ரெட்டுக்குள்ளே போட்டாச்சு, பிளாக்குள்ளே ஸ்லீவ் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா மைக் எடுத்துக்கலாம்.